சுவர்களும் மதில்களும் சுத்தமான நதிகள் சூழ்ந்திருக்கும் எத்தக மன்னர்கள் ஓட்டக்கூடிய மாமன்னன் இந்த குந்தலா நாட்டை ஆளக்கூடிய குந்திமோகராஜன் என்ற பெயருடன் என் நாட்டை சிறச்சிறமாக ஆட்சி செய்து வருகிறேன். யாரெங்கே? எனக்கு முன்பதாக வர வேண்டிய நீ என்னடா இவ்வளவு தாமதம்? நான் தாண்டா கேக்குறேன், நீ தாண்டா சொல்லணும். எனக்கு முன்பதாக வர வேண்டிய நீ என்னடா இவ்வளவு தாமதமாக வருகிறாய்? இதுதான்டா கேள்வியே. அதிர்ஷ்டம் பாத்தியா? அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் பாரு உனக்கு. எனது மகன் குந்தி, அவளை நான் சந்திக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். புறப்படு மகளா. முருகன் பிதாவோ சிவன் பிரம்மா நாடி இருப்பவளோ தலைமகன் தலைமகள் கையில் இருப்பதோ வீணை வீணைக்குரியவனோ நாரதன் நாதன் செய்வதெல்லாம் கழகம் காலத்துக்குரியவனோ தக்கன் மகளோ நாட்சாயினி கையில் உள்ளதோ கபாலம் கபாலத்திற்குரியதோ உதிரத்திற்குரியவோ அரக்கர்கள் செய்தனற்றும் அக்கிரமம் அக்கிரமத்தை அழிப்பதற்கோ சக்கரம் சக்கரத்திற்குரியவன்
திருமால் மாடி குடியிருப்பவளோ மகாலட்சுமி கொஞ்சத்தில் சபைக்கு வழங்கும் குந்தலாட்டை ஆண்டு வரக்கூடிய குந்த போத மன்னனுக்கு மகளாக பிறந்து குந்தை என்ற பெயரோடு வீர சிறப்பமாக வாழ்ந்து வருகிறேன். தினதோறும் சென்று தந்தை சந்தித்து வழங்கும். அப்பா என் மகளை நானே தொல்லாக அழைத்து போட துவி பணிந்தேன் உன் பாதம் உன்னை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அப்படியா? ஆமாம். ஆகையால் உன்னை சீக்கிரமாக அழைத்து வர சொன்னேன் நான் தான். அப்படியாப்பா? ஏதோ ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்து வருகிறாய். இப்பொழுது எனக்கோ பெரிய ஒரு தரிசனம் கிடைக்கும் போல் தெரிகிறது. அப்படியா? நீ அரண்மனைக்கு சென்று ஆகட்டும் அப்பா. அழைத்து போய் வரலாம். மகாதேவா மகாமுனிவனானே அதிபர் மகாமுனிவனானே அம்மையாருக்கு மகனாக பிறந்து கோபத்திலே சிறந்தவன் தூர்வாச முனிவர். இருந்தாலும் குந்த நாட்டை ஆளக்கூட குந்தவை ராஜனும் என் பாலிய சிநேகிதன் அவனை பார்த்து எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் இப்பொழுதே போக வேண்டும் குந்தல நாடு குந்தவையரை பார்க்க. மன்னா குந்தல மன்னா எப்படி இருக்கிறாய்? ஏதோ ஒரு குறையும் இல்லை. இருந்தாலும் உனக்கு யாதொரு குறையுமே கிடையாது. எந்த குறையும் இல்லாமல் என் மனம் மகிழ்ந்தது. நன்றாக வந்து வருகிறேன். ஆமா, இப்ப சந்தோஷமா இருக்கின்றாய். என்ன காரணம்? ஒன்றுமில்லை. என் வளர்ப்பு மகள் சின்ன சிறு பிள்ளையாக நானா சில காலம் பிள்ளையாக இல்லை என்று தவம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு தருணத்திலே ஒரு முனிவர் வந்து உனக்கு பிள்ளைகள் என்று தவம் செய்து கொண்டிருந்தாய், இதோ என்னால் ஒரு பெண் பிள்ளை கொடுத்தேன். ஏதோ ஒரு குறையும் இல்லாமல் எனக்கு நன்றாக புரிகிறது குந்தல மன்னனே. உனக்கோ மக்கள் பேர் இல்லாமல் காலமெல்லாம் கண்கனை கொண்டிருந்தாய். அதனால் குந்தல நாட்டை இப்போது எப்படி அடைந்திருக்கிறாய்? உனக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது. அந்த குழந்தையோ உனக்கு வளர்ப்பு மகளாக இருக்கிறார். அவள் யார் என்று எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. படமாவது ஆண்டு வந்தேன் சூரசேன மன்னருக்கு மகளாக பிறந்தவள். அவள் பெயரோ பிரேதை, ராதை, சாஸ்வதை, வசுதேவர். 3 பெண் குழந்தையும் ஒரு ஆண் மகனும் பிறந்தார்கள். அப்பொழுது
அந்த பிரதை என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு பிறந்த நாள் விழா செய்தார். அப்பொழுது நீ சென்றவுடனே மனம் மகிழ்ந்து அந்த பிரதை என்பதை உனக்கு ஸ்வீகாரமாக கொடுத்தார்கள். உன் நாட்டுக்கு கொண்டு வந்தாய். உன் நாட்டின் பெயரோ குந்தல நாடு, உன் பெயரோ குந்தபோஜ ராஜன். உன் மகளுக்கோ குந்தி என்று பெயர் வைத்து வளர்த்து வருகிறாய். குழந்தை இவள்தான் குந்தியா? வளர்ப்பு மகளா? குந்தி சுவாமி வாழ்க வாழ்க. நலமாக இருக்க வேண்டும். எழுந்திரி குந்தபாய் ராஜனே, உன் நாட்டில் சில காலம் தங்கிவிட்டு போகலாம் இருக்கிறேன். அதற்காக உன் மகள் இருக்கின்றாலே குந்தி, எனக்கு பணிவிடை வேலை செய்ய வேண்டும். அதனால் எனக்கு துணையாக இருந்தால் அதுவே மனமகிழ்ந்து அவளுக்கு நான் வரம் தருகிறேன். ஏதோ ஒரு குறை இல்லாமல் அழைத்து வாருங்கள் சுவாமி. நீ சென்று வரலாம். வருகிறேன். உனக்காக என்ன தீர்வு செய்ய வேண்டும்? சில காலம் நாட்டில் இருக்க போகின்றேன். அதனால் இப்போது பரமனைக்கு ஒரு தவறு செய்ய போகின்றேன். எனக்கு உண்டான ஜலத்தையும் மலரையும் கொண்டு வர வேண்டும். பக்தியோடு கொண்டு வர வேண்டும். கொண்டு வரணும் சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார். இப்போது மரவனை போக வேண்டும், அவர்களை பறிக்க வேண்டும், ஜலத்தை கொண்டு வர வேண்டும். இப்படியே போனது போக முடியாது. சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டே போக வேண்டும். எப்படி தெரியுமா? பச்சாவே
பூஜைக்கு கொண்டு போக வேண்டும். தேவா, என்ன இது? குந்தி சென்றால் இதுவரை வரவில்லையே, என்ன காரணம்? குந்தி என் மனம் மகிழ்ந்து விட்டது. என் மனம் மகிழ்ந்து விட்டது. நான் எதை நினைக்கின்றோமோ அதை கொண்டு வந்து எனக்கு சேகரித்தாய். என் பூஜை நிறைவேறிவிட்டது. இருந்தாலும் என் மனம் மகிழ்ந்து உனக்கு நான் 5 மந்திரத்தை உபதேசிக்கிறேன். என்ன மந்திரம் தெரியுமா? சைலன்ஸ். முதல் மந்திரம் சூரியனுக்கு உரியது. 2வது மந்திரம் யம தருமனுக்கு உரியது. 3வது மந்திரம் வாயு தேவனுக்கு உரியது. 4வது மந்திரம் தேவ இந்திரனுக்கு உரியது. 5வது மந்திரம் அஸ்வனி தேவருக்கு உரியது. குந்தி, உனக்கு 5 மந்திரத்தை உபதேசிக்கின்ற காரணம் தெரியுமா? நீ எப்போது எதை நினைக்கின்றாயோ அந்த மந்திரத்தை உச்சரித்தால் ஆண்டவர் வருவார். கண்டிப்பா உன் குறை தீர்ப்பார். செவியில் ஒன்று சொல்ல வேண்டும். நீ எதை நினைக்கின்றாயோ, என்னை நினைத்தாலும் சரி, கண்டிப்பாக வருவேன். உன் ஆசையை தீர்ப்போம். எதற்காக தெரியுமா? உனக்கு 5 மந்திரத்தை உபதேசித்திருக்கிறேன். நினைவிருக்கிறதா? எந்த மந்திரத்தை நீ நினைக்கின்றாயோ அந்த மந்திரத்தை உச்சரித்தால் கண்டிப்பாக ஆண்டவன் வருவார். உன் கவலை தீர்ப்பார். எப்படியோ அவர் சொன்னபடியே பூஜைக்கு மந்திர ஜலத்தை கொண்டு விட்டு சுவாமி எனக்காக மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போது அரண்மனைக்கு போக வேண்டும். சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு. எப்படி தெரியுமா? தென்னை மரத்தோப்புக்குள்ளே தேடி வந்து தேடி சொன்ன மணியே மணியே தென்னை மரத்தோப்புக்குள்ளே
காலோட மறந்து விட்டது. இப்போது இந்த இருபத்தி நேரத்தில் எப்படி நான் அரண்மனைக்கு போவதுன்னு தெரியவில்லை. ஆமா, அப்பொழுது சாமியும் எனக்கு 5 மந்திரங்களை உபயோகிக்கிறார். இப்போது அதில் முதல் மந்திரம் கூறியது சூரியனுக்கு கூறியது. அந்த மந்திரத்தை இப்போது உச்சரித்து பார்க்கலாம். ஓம் சூரியனே நமகே, ஓம் கமலவனே நமகே, ஓம் கதிரவனே நமகே, ஓம் சூரியனே நமகே, ஓம் கதிரவனே நமகே, ஓம் கமலவனே நமகே. சுவாமி, நீ கோரிய ஆண்டவன் சூரிய பகவான் வந்திருக்கின்றேன். அப்படியா சுவாமி? இந்த இரு சூழ்ந்த நேரத்திலே என்னை எதற்காக அழைத்தாய் என்று நான் கேட்க ஆவலுற்றவனாக இருக்கின்றேன். அப்படியா எதற்காக அழைத்தாய்? சுவாமி, இத பாருங்கள், எனக்கோ துர்வாச முனிவர் அவருக்கு பணிவடை வேலை செய்து கொண்டு வந்திருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு 5 மந்திரங்களை உபயோகம் செய்தார். அப்படி இருக்கும்போது அதில் முதல் மந்திரமாகப்பட்டது சூரியனுக்குரியது. இந்த சூழ்ந்த நேரத்திலே எப்படி நான் என்னுடைய அரண்மனைக்கு போவதற்கு தெரியாமல் முயற்சிருந்தேன். ஆகையால் முதல் மந்திரம் சூரியனுக்குரியது என்று சொன்னார். ஆகையால் சூரியன் பகவான் நினைத்து நான் உச்சரித்தேன். நீங்கள் வந்துவிட்டீர்கள் சுவாமி. நீ என்னை அழைத்து விட்டாய். வந்த நேரத்திலே என்னை அழைத்த உடனே என் நரம்புகள் எல்லாம் முழுக்கே இருக்கிறது. உன்னை கட்டி அழைத்து கொடுக்க வேண்டும் என்று. சுவாமி, என்ன வார்த்தை பேசுறீங்க? நானோ ஒரு சின்னஞ்சிறிய பெண். என்னிடத்தில் வந்து இப்படி தகாத வார்த்தை பேசுறீங்களே. கன்னி பெண்ணானவள் அழைத்திருந்தால் வந்திருக்க மாட்டேன். நீ அழைத்ததோ சின்னஞ்சிறியவள். வந்து விட்டேன். ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடுகிறாய். சுவாமி, இத பாருங்க, நான் ஒரு மொட்டு மலர வைத்தால் போகிறது. அப்படியா சுவாமி? நான் ஒரு காய் சுவாமி. கனி வைத்தால் போகிறது. அப்படியா? இத பாருங்கள், என்னை கட்டி அணைத்தால் உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கும்? ஒரு பொம்மையை கட்டி அணைத்தால் என்ன சுகம் கிடைக்குமோ அந்த சுகம் தான் என்னிடத்தில் கிடைக்கும். அழைத்து விட்டாய், வந்து விட்டேன், முத்தம் கொடுக்க கேட்டேன், மறுத்து விட்டாய். சுவாமி, பார்த்த உடனே நான் ஒரு பருவமடையாத மங்கை சுவாமி. பருவமடை செய்கின்றேன். அப்படியா? சற்று நேரத்தில் பார் உன்னுடைய லீலைகள் எப்படி இருக்கிறது. அப்படியா? வண்ண கலை உடுத்தி வந்தாய், வேதனையை கடல் போல தந்தாய். முல்லையுடன் எயில் ரோசா, இந்த மோகனத்தை ஏன் படைத்தாயோ ஈசா. நீ கைவீசி நடந்தாலே போதும், இங்கே காண்பவர் உள்ளங்கள் இயங்கும். உன் மைப்பூசம் கண்ணாலே கண்டேன், உன்னை மார்போடு சேர்த்து அழைத்துக் கொள்வேன். நாம் இருவரும் எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். அடி வானத்துறையும் வான்மதி சுந்தரி.